வெல்கம் சவுத் அண்ணாமி சேனல். சேனல் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது நான் வந்து 1 வருஷம் அப்புறம் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து வீடியோ போட போறேன். அது ஏன் அதனால ரீசன் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஆன் சர்வீஸ்ல இருந்தோம் அப்படின்னா, எந்த ஒரு வீடியோவும் தயவு செஞ்சு நம்ம எந்த இடத்துலயும் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. நமக்கு டைமும் இருக்காது. வேலை வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். அதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஏன் இப்போ எப்படி நீங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து லீவ்ல இருக்கனால வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால வந்து இந்த வீடியோ வந்து இப்போ இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்ல கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போவோம். நம்ம உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எதா இருந்தாலும் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, நான் வந்து இன்னைக்கு வந்து வீடியோ போடுறேன். நெறைய பேர் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெறைய பேரு சந்துரு மேக்ஸு இந்த மாரி நெறைய யூடியூப் சேனலோட நேம்கள வச்சு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கு. கேஸ் ஃபைல் பண்ணணும். இன்னொரு சேனல்ல என்னன்னா ஒரு ஆல்ரெடி டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல சர்வீஸ்ல இருக்கவங்களே இந்த மாரி வீடியோ போட்டுருக்க வீடியோ நான் நெறைய பார்த்துருக்கேன். இந்த இஷ்யூ பத்தி நானும் நெறைய பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்ன இருந்தாலும் நம்ம வீடியோ போட முடியாட்டாலும் இந்த விஷயங்கள் நம்ம டெய்லி நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். டிஃபென்ஸ்ல என்னென்ன அப்டேட் இந்த டே டு டே என்ன அப்டேட் இருக்குங்கிறது எல்லாமே. இந்த அப்டேட்ட நான் வந்து இதுல என்ன விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா பேசணும். நெறைய பேர் வந்து சப்போர்ட் விஷயம். அதாவது நான் ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையும் சொல்ல முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம இந்த தமிழ்நாட்டுல இருக்கவங்க வந்து ரொம்பவே மோசம். நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் வந்து இந்த டிஃபென்ஸுக்கு வந்து சப்போர்ட்டிவ் சேனல்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. அத நான் ஃபர்ஸ்ட்டா வந்து நான் சொல்லிக்கிறேன். அத வந்து நெறைய பேர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, தமிழ்நாட்டுல வந்து டிஃபென்ஸுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு அப்டின்னா, அத சப்போர்ட் பண்றதும் பசங்களுக்கு கஷ்டம். அத சப்போர்ட்டிவா எடுத்து பேசுறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். இந்த மாரி வந்து நம்மள தமிழ்நாடு சிச்சுவேஷன். ஏன்னா, வடக்கருங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க எக்கச்சக்கமா நான் வந்து 3 வருஷம் என்னோட சர்வீஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் வெளியில போகுற இடத்துல பெரிய, பெரிய இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, முக்காவாசி பேருமே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான். நெறைய பேர் சொல்லுவாங்க ஹிந்தி படிச்சா ஹிந்தி கூட நீங்க விஷயம் பிரச்சனையே கிடையாது. நீங்க ஜஸ்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட நல்ல நெறைய ஜாப்ஸ் இருக்கு. எஸ்எஸ்சில வந்து நெறைய கேட்டகரி இருக்கு. எல்லா கேட்டகரிலயும் நல்ல நல்ல போஸ்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நெறைய பேரு சவுத் எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா, மலையாளிஸ் நெறைய இடத்துல இருக்காங்க. புரியுதா? அத தள்ளி பார்த்தீங்க அப்டின்னா, சவுத்லேருந்து நெறைய பேர் இருக்கவே மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த கர்நாடகாலேருந்தெல்லாம் பார்க்கவே முடியாது. மேக்ஸிமம் வந்து இந்த மலையாளிஸ் இருப்பாங்க நம்ம சவுத்ல. மீதி இருக்கக்கூடிய எல்லாமே நார்த்ல பிஹாரிஸ், ராஜஸ்தானிஸ், ஹரியானிஸ் இவங்க தான் அதிகமா இருப்பாங்க. இந்த மாரி ஜாப்ஸ்ல புரியுதா? அது டிஃபென்ஸ் ஜாபா இருக்கட்டும், இல்லாம டிஃபென்ஸ் ரிலேட்டடான சிவிலியன் ஜாப்ஸா இருக்கட்டும், அவங்க தான் அதிகமா இருக்கு. ஏன் அவங்க ரீசன் என்ன அப்டின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அந்த மாரி மெட்டீரியல்ஸ் இருக்கு. என்ன மெட்டீரியல்ஸ் அப்டின்னா, அவங்களுக்கு யூடியூப் சேனல்ஸ் வந்து அங்க எல்லாமே பெரிய, பெரிய, பெரிய சேனல்ஸ். ஏன்னா, அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் அது. ஏன்னா, ஒரு ஹிந்திங்கிற ஒரு லாங்குவேஜ் வச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 12 ஸ்டேட் வந்து கனெக்ட் பண்ணி அவங்க வீடியோ போட்டதுனால, அவங்களுக்கு வீடியோவும் ரொம்ப ரீச் ஆகும், சப்போர்ட்டிவும் அதிகமா இருக்கும். புரியுதா? ஆனா நம்ம இடத்துல வந்து நம்ம வெறும் தமிழ் பசங்க, நம்ம தமிழ்நாடு இவ்வளவுதான் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய சேனல சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒரு ஒரு சேனல் வந்து சொல்றாங்க, நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படி, இதுக்கான கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு அகைன்ஸ்ட் அத ஒரு ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறதுக்கு, அதுக்கு ஒரு டிஃபென்ஸ் சேனல் இருக்குங்கிறத நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது என்னுடைய தரப்புல இருந்து நான் வந்து நம்ம சந்துரு மேக்ஸ் சேனல் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் குடுப்பேன். என்னுடைய எவ்வளோ சப்போர்ட் இருக்குமோ கண்டிப்பா குடுப்பேன். நான் வந்து 3 வருஷம் ஆகுது சர்வீஸ்ல ஆகி, அ இந்தியன் ஆர்மி ஜாயின் பண்ணி. இதுக்கு காரணமும் ஒரு சில காரணங்கள் சந்துரு மேக்ஸ் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் வீடியோவா இருக்கட்டும். நெறைய அ எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து, பார்த்து நானும் நெறைய கத்துக்கிட்டேன். புரியுதா? அதனால அவங்க ஒரு விஷயம் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இந்த எஸ்எஸ்ஜி பத்தி பேசுவோம். எஸ்எஸ்ஜில என்ன விஷயம் அப்டின்னா, இவங்க வந்து சென்னை ஆவடியில வந்து சிஆர்பிஎஃப் கேம்ப்ல வந்து ஒரு ரன்னிங் வந்து அதாவது ஆல்ரெடி எல்லாமே மெரிட் லிஸ்ட் முடிஞ்சு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த எஸ்எஸ்சிலயே ஆல்ரெடி நெறைய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசென்ட்டா இந்த ஒரு சில டெண்டர்ஸ் எல்லாம் மாத்துனது அப்புறம், வெண்டர்ஸ் எல்லாம் மாத்துனது அப்புறம். இந்த டைம்ல வந்து இவங்க வந்து ஒரு கிரவுண்ட இவங்களுக்கு கிளியரா ஒரு ரெடி பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்து நம்ம சிஆர்பிஎஃப்ல வந்து எதுவுமே அனௌன்ஸ்மென்ட் கிளியரா இல்ல. புரியுதா? ஒரு கிரவுண்ட நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரன்னிங் பண்றாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறோம் அப்டின்னா, லாங் ரன்னிங் எப்பொழுதுமே எப்டி இருக்கும் அப்டின்னா, ஒரு பெரிய ஒரு அ ஹைவே இருக்கு அப்டின்னா, ரோடு இந்த மாரியான இடத்துல இருந்து இந்த லாங் ரன்னிங்கோட ஒரு ஆக்சுவல் ஒரு ஃபார்மேஷன் அதுதான் இருக்கும். புரியுதா? கிரவுண்ட்ல நீங்க வந்து 12, 13 ரவுண்ட் இந்த மாரி ஓடுறது வந்து ஆக்சுவலா அது வந்து லாங் ரன்னிங் கிடையாது. அதுவும் சிஆர்பிஎஃப் கேம்ப்ல ஆவடியில வந்து இந்த மாரியான ஒரு விஷயம் தான் வந்து நெறைய பேர் ரிப்போர்ட் பண்றீங்க பசங்க. கண்டிப்பா இந்த மாரி ஒரு ரன்னிங் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் கிடையாது. டைமிங்கிறது வந்து நம்ம பார்த்து ஓடணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம மேல நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி தான் இருக்கு அப்படின்னு. அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ நெறைய பேர் ஒரு டவுட் இருக்கும். அப்போ சார் இந்த மாரி கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம இந்த மாரி ரிப்போர்ட் குடுத்தா இதுக்கான இது கிடைக்குமா அப்படின்னு? கண்டிப்பா கிடைக்கும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, டிஃபென்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் வந்து
மேல் அதிகாரிக்கு தெரியாம கீழ நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தப்பு தப்பு இருந்து நம்ம மேல் அதிகாரிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். அது நான் டிஃபென்ஸ்ல நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்றேன். அதனால ஒரு ஒரு அதுக்காக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி ஒரு சேனல் போடுது அப்படின்னா, அவங்கள வந்து அ டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. எப்பவுமே மோட்டிவேட் பண்ணுங்க. அதாவது சவுத்தர்ன் ஆர்மி சேனல்ல இருந்து நம்ம இன்னைக்கு சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகப்போகுது. அ நம்ம சேனல் நம்மளோட சப்போர்ட் எப்பவுமே சந்துரு மேக்ஸ் தான். ஏன்னா நானும் வந்து அவங்க கீழ இருந்து வந்த மாரி நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தவன் தான் புரியுது. அதனால வந்து அந்த சேனல் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் பசங்க வெறும் எஸ்எஸ்சி, ஜிடி மட்டும் படிச்சு பாஸ் ஆகுற ஒரு மைண்ட் செட் எப்பவுமே வைக்காதீங்க. அதுக்கு மேல போங்க. எஸ்எஸ்சி, எம்டிஎஸ்ஸா இருக்கட்டும், எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல்லா இருக்கட்டும், எஸ்எஸ்சி, சிஜிஎல்லா இருக்கட்டும். அதுக்கு மேல ஸ்டெனோவா இருக்கட்டும், ஜூனியர் ஜேஇயா இருக்கட்டும், ஏஇயா இருக்கட்டும். அந்த மாதிரியான ஒரு போஸ்டர்ஸ் போங்க. அது மாரி இந்தியன் ஆர்மில அப்படின்னா வெறும் இந்த அக்னிவீருக்கு வர மாரி பார்க்காதீங்க. அதுக்கு மேல போங்க. அதுக்கு மேல என்ன என்சிசி என்ட்ரி இருக்கு, ஆஃபீசர் என்ட்ரி இருக்கு, டிஜிசி இருக்கு. இருக்கக்கூடிய சிடிஎஸ் எக்ஸாம் இருக்கு. வருஷத்துக்கு 2 வாட்டி போடுவேன். அதுக்கு ஒரு சின்ன பசங்க அப்படின்னா என்டிஏ எக்ஸாம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நீங்க போங்க. புரியுதா? அதுதான் நான் சொல்ல வர ஒரு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, வேலைகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நெறைய இருக்கு. நீங்க வேற விதமா தேடி வாங்க. வெறும் இந்த எஸ்எஸ்சி, ஜிடி வெறும் அக்னிவீர் இத மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் அனுபவப்பட்டனால நான் சொல்றேன். நெறைய பேர் ஹிந்திங்கிற ஒரு ப்ராப்ளம் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நீங்க ஹிந்தி படிக்காட்டாலும் பிரச்சனை இல்ல. நான் போகும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது தான். ஓகேவா? நான் வெறும் 5லேருந்து 6 மாசத்துல நான் கத்துக்கிட்டேன். அது ரொம்ப ஆனா படிச்சுட்டே வந்தா அப்டின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். பட் இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளூயன்ட்டா தெரிஞ்சு அப்டின்னா, டெக்னிக்கல் ரிலேட்டடான எந்த ஒரு வேலையில இருந்தாலும் வந்து நல்லா ஷைன் பண்ணலாம். புரியுதா? ஆக்சுவலா மதராசி அதாவது சவுத்ல எடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்தியன் ஆர்மில தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும், கேரளாக்காரங்களுக்கும் நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. சவுத்துனாலே கொஞ்சம் படிப்பறிவு உள்ள அது ஆக்சுவலா உண்மதான். புரியுதா? அதனால எந்த ஒரு விஷயம்னாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சேனல வந்து சண்டை பிடிக்காதீங்க. அது எந்த ஒரு சேனலா இருக்கட்டும். முடிஞ்ச அளவு சப்போர்ட் வந்து நம்ம சந்துரு மேக்ஸ்க்கு குடுங்க. ஏன்னா, அவரு வந்து ஆல்ரெடி ஒரு 4 வருஷம் ஆல்ரெடி சர்வீஸ்ல இருந்திருக்காரு. அதுவும் எஸ்ஐங்கிற ஒரு போஸ்ட்ல வந்து சிஎஸ்எஃப்ல. அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அவருக்கு வந்து மேல் அதிகாரிகளுக்கு என்னென்ன நடக்குங்கிறது கொஞ்சம் நெறைய தெரியாட்டாலும், அந்த 4 வருஷத்துல அவருக்கு கொஞ்சம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். புரியுதா? அதனால வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஒரு டிஃபென்ஸ் சேனல் இருந்தாலும் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. அத திட்டி, அத ட்ரோல் பண்ணி அடுத்த வீடியோ மேக் பண்ணணுங்கிற அவசியம் வந்து நமக்கு இல்ல. வைக்காதீங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ்.